ரட்சகன், உங்களை காப்பவன். இன்று உங்களுக்காக கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். ஆம், எனக்கு அருமையான நண்பனே, இந்த காலை வேளையில் நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு, நம்முடைய அங்கலாய்ப்புகளுக்கு, நாம் தனிமையிலே இயங்குகிற இயக்கங்களுக்கு யாரும் செவி கொடுக்க தயாராக இல்லை என்று ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கிறாயா? என்ன நடக்கும் என்று கலக்கத்தில் இருக்கிறாயா? இதன் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் செவி கொடுப்பேன். அழகாய் பக்தன் சொல்கிறார், ஆண்டவரே, நீ எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை மாத்திரம் துதிப்பேன் என்று சொல்லி அவர் உங்களுடைய குறைகளை கேட்க, உங்களுடைய குறைகளுக்கு செவி கொடுக்க, உங்களை இரட்சிப்பதற்கு அவர் இது உங்கள் அருகே, உங்களுக்குள்ளே, உன்னுடனே அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றுதான். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வர வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுங்க. அவர் மறுபடியும் உங்களுடைய இருந்து உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை இரட்சித்து உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார்.